வீடியோ ஒன்று பார்த்தேன். தமிழிசை சவுந்தரராஜன் சினிமா காட்டி கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா கொடுக்குற பதில கொஞ்சம் பாருங்க. யாரு? தமிழிசை சவுந்தரராஜன் நல்லா பேசுவாங்க. ஒரு டாக்டர், லீடர், former governor of Telangana, and she is also a senior political leader from Tamil Nadu. சீமான் அவரு நல்ல பேச்சாளர், நல்ல போராளி. ஆனா இத மரத்தை கட்டி கொண்டிருப்பதான் எனக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் மரத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை பார்க்கிறார். அதுக்கப்புறம் கடல் கூட ஒரு மாநாடு நடத்த போறேன்னு கேள்விப்பட்டேன். மலை கூட மாநாடு நடத்த போறேன்னு கேள்விப்பட்டேன். அதனால எப்ப மக்களோடு மாநாடு நடத்த போறீங்கன்னு கேள்வி கேட்கும் அளவிற்கு அவர் வலிமையாக பேசுகிறார். சில நேரங்களில் வலியை தரும்படி பேசுகிறார்கள். வலி திரும்படி பேசுகிறார்னா என்ன? அவர் பேசி என்ன வலி வந்தது புரியலையே. இவங்க வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் எதிர்பார்க்கல. மெத்த படித்தவங்க, டாக்டர், கவர்னராக இருந்திருக்காங்க, இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. அடுத்த தலைமுறை உட்கார வச்சு இதை சிரிச்சு பார்த்துட்டு இல்லை, அது இவங்க சிரிச்சிட்டா எதிரில் இருக்கவங்களும் சிரிப்பாங்க. இவங்க மைக்கில் சிரிக்கும் போது எதிரில் இருக்க எல்லாருமே சிரிச்சிருவாங்க. அது இயல்பாக ஒட்டிக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா இதுக்கு சிரிங்கன்னு அர்த்தம். இது புரியலை. நல்லா படித்தவங்க, புரிஞ்சவங்க, நம்ம வேற ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படி வேணாலும் பேசலாம். ஆமாம், அவதூறு பேசுகிறதும் அசிங்கமாக பேசுகிறதும் ஸ்டைல். இது இவங்களோட ஸ்டைல் போல். அப்படி தான் எடுத்துக்கணும். அது வேற என்ன சொல்ல. அப்போ இவங்களுக்கு என்ன மரம்? ஆமாம், மரத்தை கட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தை இது? அப்படி தானே சொல்கிறாங்க. மீனிங் அதுதானே. மேடையில் நின்றுக்கிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு அகிரணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஃபோட்டோவும் அந்த மாநாடும் ஒரு மிகப்பெரிய அடையாளம், மிக முக்கியமான அடையாளம். ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக இனிமேலாவது மரத்தை வெட்டாதீங்க, மரம் என் நண்பன் நினச்சிக்கோ, மரத்தை என் உறவினன்னு நினச்சிக்கோ, நானும் மரமும் ஒன்றுன்னு நினச்சிக்கோ, அந்த மாதிரி. இது ஒரு சிம்பாலிசம். இதை கேலி பண்ணி பேசுகிற அளவுக்கு இவங்க இருக்காங்கங்கிறது இதுதான் மாற்றுக் கட்சிங்கிற ஒரு கட்டாயம். இதை வேற இதுக்கு விளக்கம் சொல்லவே முடியாது. மரத்தோட பேசுகிறாரு, மலையோட பேசுகிறாரு, கடலோட பேசுகிறாரு. மனுஷங்க கல் மாதிரி அசையாமல் நிற்கிறாங்க கொட்டுற மழையில். தடைகள் ஆயிரம் வந்தாலும், மழை என பெய்தாலும், புயலே அடித்தாலும் எம் கூட்டத்தை அசைக்காது, எம் கூட்டத்தை அசைக்காது. இன ஒற்றுமை மட்டுமே இலக்கு. நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் அண்ணனோடு சேர்ந்து போராடும். நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் எங்களோடு சேர்ந்து போராடும். நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் அண்ணனோடு சேர்ந்து போராடும். நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் எங்களோடு சேர்ந்து போராடும். எப்போ மனுஷங்களோட பேசுவாருன்னு கேட்டீங்கல்ல, மனுஷங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. வேண்டுதல் வீணாகல. உனக்கு உதவுறாங்க.